Whenever we are making this potato, to boil it and remove the skin, then we have to make it like a kurma. The same potato, to smash it and you have to put it this then you have to make it, it has more taste. அந்த அதில் போட்டு உருளைக்கிழங்க அவிச்சு நல்லா அப்படி கைட்டு பிணைஞ்சி ஸ்மாஷ் சின்னதாக வச்சு அந்த உருளைக்கிழங்கு இதுலேயும் போட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் வித்தியாசமாக. ஸோ இட் இஸ் வெரி டேஸ்டி, வெரி நைஸ். ஸோ kurma I have make it, so I have planned that. I have to put a potato here. That has some more taste. You have to taste it and eat. So 2 in 1. After this you have to make a veg and non-veg also using potato kurma. Very nice it is there. அதாவது உருளைக்கிழங்க அவிச்சு பிசைஞ்சு கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சு கொஞ்சம் மசாலா பண்ணோம். அதே உருளைக்கிழங்கு இப்படி பிசைஞ்சு இதில் போட்டேன், சூப்பராக இருந்தது. இப்படி பொட்டேட்டோ பிச்சை குருமா. Smash it and you have to give it a little take it and put it, that's more taste. அப்புறம் make it and taste it, super. Like this, if you can keep it anything, boil and remove the skin and you have to keep it. If it is broken, you have to keep it like this. Boil. I have to keep it. So you have to put the masala also. Grind the coconut and you have to put it both. தேங்காய் துருவி அதில் விடணும். சிக்கன் மசாலா காலி ஆகிட்டோம். சிக்கன் மசாலா 1 2 ஸ்பூன் ஏற்றுக்கு ரொம்ப போட்டக்கூடாது, உரைக்கு போட்டு டெஸ்ட் பண்ணி தான். அது இதில் இஞ்சி பூண்டு போடல, இஞ்சி பூண்டு ஒன்று இருந்தது. சரி, எல்லாத்துக்கும் நான் போடுவேன். அது டெய்லி ஒவ்வொரு பாக்கெட்டு அரை பாக்கெட்டு போடணும். இதில் அரை பாக்கெட்டு போனோம்ல, சூப்பராக இருந்தது. சூப்பர் கரம் மசாலா எல்லாத்தி புட்டிஸ் பாரு. திஸ் ஸ்ப்ரெட்டு பண்ணி போடுறேன். பார்ப்பேன், இப்போ சாப்பிடாது. இப்போ டேஸ்ட்டாக இருக்குன்னா அப்படி போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் அப்படி தான் ஸ்ப்ரெட் பண்ணி போடணும்லாமா எல்லாத்தையும். சிக்கன் மேலே டேஸ்ட் வராது. இப்போது அரைச்சி வச்சானா தான் இருக்கும், அப்படியே வராது. அது எப்படி வரும்? ஆனால் இருக்க விலைவாசிக்கு எப்படி தான் மட்டன் சிக்கன் பண்ணாலும் கட்டுப்படி ஆகுது. அப்படிலாம் இருக்காதுக்கா. நான் ஒரு முட்டை தின்னுட்டேன். ஆமாம், நான் இன்னும் கஷ்டப்பட்டு உழைக்கேன். உழைக்கிறது கிடையாது. இப்போ வட்டி 13 லட்சத்துக்கு வட்டி. ஒரு பேர் பழைய சொத்தை பொங்கி இதை பொங்கி கிழிச்சிருவான் அவனும். மசீன் விடுவானுவன். ஐயோ அப்போ அவன் பிடிச்சி ஒரு கொண்டு போட்டுன்னு அவனை பொங்கி வச்சுருக்கும் பேர் வேலைக்கு தப்பு. make a kurma. Test it. இல்லை அண்ணன் தம்பி ஃபோன் பண்ணுதான் நம்பர். எடுத்து போ சாம்பார் பவுடர்.
இப்போ நான் யூடியூப் எடுத்துக்கிட்டு இருக்கேன், பொத்திட்டு கடை சமையல் பண்ணையில் 7 போட்ட பேச்சு பேசும். We have to make it salt. உப்பு கரெக்டாக இருக்கும். We have to smash it. Put salt in proper way. We have to smash it. எவ்வளோ டேஸ்ட்டாக எவ்வளோ மணி நேரம் ரிஸ்க் எடுத்து பண்ணுது, சும்மா கிடையாது. சும்மா அவிச்சு போட்டு நான் போன பிறகு தான் தெரியும், ஊருக்கு போன பிறகு வாயில் சொத்தையே வைக்க முடியாது, இவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்டு தெரியும். டேஸ்ட்டாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் சோறே சாப்பிட முடியாமல் போவோம். அப்போ தான் அவனுக்கு தெரியும் யாருமே. டஸ்ட்பின்னில் போட்டு வேஸ்ட் வந்து வேறு யாருங்க வேஸ்ட்டு வெட்ட கூட்டிகிட்டு டஸ்ட்பின் அவர் ரியலைஸ் ஆல்சோ அது திங்ஸ் கேட்டு எடு டஸ்ட்பின் எடுத்து அவனே யூடியூப் எடுத்துட்டேன். Potato is there, so I put a potato also, it has a different taste. The smell of the egg is not there. So உருளைக்கிழங்கு போட்டால் அது எக்கோட வாடையே இல்லை, அது வித்தியாசமாக இருக்குது. ஸோ we can keep it any like potato, we can any skinned vegetable, you can use it, remove the skin. You have to boil it and you have to make it, you can test it. Super alpha potato super. Better you have to keep it here so that it will be very convenient to give it. பக்கத்தில் இருந்தால் make it a circle like each and every one. இல்லை வீட்டை தொடங்குவா. தூத்து பாதி அங்கே தூத்து போட்டு போயிட்டான். தூத்து தொட அதில் ஒரு சிஸ்டர் make it a less sambar, you have to keep a less big vessel. If you have a more sambar, you have to make a big vessel. So in max you can make a direct variation. You have to smash it so that it will mix with the water. Sambar, water is sambar. முதல்ல நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டேன்னா அப்போ தான் அது சாம்பாரோட சேரும். திரும்ப வந்து கட்டியாக இட் இஸ் நாட் அ சாம்பார், லுக்ஸ் லைக் அந்த சாம்பார் அந்த கூட்டு இன் பிட்வீன் இட் கம்ஸ். சாம்பாரும் கிடையாது கூட்டும் கிடையாது, ரெண்டு சேர்ந்து வரும். 4 more water doesn't mix. ரொம்ப தண்ணி ஊற்றினா மிக்ஸ் ஆகும். ज़्यादा पानी डालेंगे तो मिक्स नहीं होता. उससे पानी डालेंगे तो मिलाते नहीं, मिक्स ना கலக்கிறது.
மில்க்னு சொல்லுவாங்க. மிலாத்தேன்னா வீவில் மிக்ஸ். நம்ம வந்து கலக்கிறது தான் मिलाते சொல்லுவாங்க. अमूल का सोडा इसको मिलाते बोलते. நம்ம சேர்க்குறது मिलाते. இது मिलाते इट ऑटोमेटिकली इट मिक्स. तो रिलीज लिटिल அதுக்கிட்ட உருளைக்கிழங்கு ஸ்மோக் பேஸ்ட்டு பொட்டட்டோன்னா உருளைக்கிழங்கு ஆலுன்னு சொல்லுவாங்க. ஓனியன்னா ஆனியன்னு சொல்லுவாங்க. வெங்காயம் காஞ்சா மிரிச்சின்னா ரெட்டுன்னா சிவப்பு லால் சொல்லுவாங்க. மிரிச்சின்னா சில்லின்னா மிரிச்சு ஸ்மாஷிட்னா அப்படியே அமுக்கணும். So tasty, super. ரெட் சில்லி கறிக்கு தானே கறி லீஃப், கருவேப்பிலை கறி லீஃப். அதான் கொத்தமல்லி லீஃப்னால் கொத்தமல்லி 10. அது டேஸ்ட் ரெடி. So it is over, so you have to switch off it. Stop blood, so off the stove. Yes, you have to keep it, and this you have to close it. This you have to remove it. It is not come, so it is better you have to keep it like this and using this now. But to make it circle. Before it was to be solid, you have to make it வந்து கிடாமல் அரைக்கில் போய் வச்சுருந்தாலும் வரைஞ்சிடும். சரி, தம்பிக்கு ஒரு நாள் இப்படி பண்ணி குடிக்கணும்னு பார்த்தேன். பண்ணாமல் போயிட்டேன். உனக்கு 2 எனக்கு 2. நான் 2 இது சாப்பிட்டேன். உனக்கு 3. நான் சாப்பிட வேண்டாமா? உழைக்கிறவளுக்கு சாப்பாடு கிடையாது. அப்போ ரூபா விடு, 1000 ரூபா விடு, முட்டை போடாது. அப்போ சாமி வெளியே சாப்பிட்டுருவேன். சாப்பிட்டியா இல்லையா நீ?
குளிச்சியா? இந்தா உனக்கு 3 முட்டை. எனக்கே ஞாபகம் இல்லை. உனக்கு பாதி எனக்கு பாதி. நான் 4 சாப்பிட்டா 2 சாப்பிடு. வயசுக்கு ஏதாப்புல சாப்பிடுமா? அப்படிலாம் கிடையாது. உடம்பு நல்லதே கிடையாது. டேஸ்ட்டுக்கு ஏதாப்புலாம் சாப்பிடணும். வயிற்றுக்கு ஏற்றாலும் கிடையாது. ஆ முட்டை வேண்டு நான் ஊற்றிமா கொடுக்கணும். அப்படியே சோறு பண்ண மாட்டேன் உனக்கு. அப்போ உனக்கு ஒரு முட்டை டெய்லி ஒரு முட்டை தருவாங்க. தூத்துட்டா லைட்டாக அப்படியே 3 மணி நேரம் இருந்து சோறு பொங்குவாங்களாம். அவளுக்கு ஒரு முட்டையா நியாயம். உங்களுக்கு ஒரு முட்டை போடுது. கோழி ஒரு நாளைக்கு ஒரு முட்டை தான் போடும். இது பண்ண சொல்லு. உனக்கு 1.5 முட்டை. 50-50 டேஸ்ட்டாக இருந்தோடனே சாப்பிட்டேன். உடனே நிறைஞ்சிட்டு 50-50. 4 மட்டும் போடணும். உனக்கு 2 யாரு 2 6லாம் போடக்கூடாது. 5 முட்டையில் 5 இது இருக்குது. கரெக்டு. நான் 2 தான் சாப்பிட்டேன். 5 முட்டை எதுக்கு? 3 சாப்பிட்டேன். அப்போ நீ சாப்பிடவே மாட்டேன். இப்போ ஒன்று சாப்பிட்டு அப்புறம் கம்பெனி கொண்டு போ. நான் இப்போ 2 கம்பெனி 2. நீ 2 சாப்பிட்ட எப்படி? நான் சாப்பிட்டோம்ல. அப்புறம் டேஸ்ட்டாக இருக்குது. திங்க ஆசையாக இருக்குது. அதான் சொல்ல. I am very eager to eat more. It has a more tasty. वो जो रुचि है इसके लिए खाते हैं. It is very tasty है. வனத்தில் இப்படி அழகாக பண்ணாதான் ஆச்சரியம் தான். சோறே பொங்க தெரியாமல் இருந்தேன். இப்போ உனக்கு 4 வந்துட்டு அப்போ ஒன்று ஆர்டரை போட்டுற வேண்டியதான். 2 இங்கே 2 அது எனக்கு. ஒரு உருளைக்கிழங்கு போட்டோன்னே கொஞ்சம் கூட ஆகிட்டு. அது புட்டை உருளைக்கிழங்கு சோயா மேய்க்கிட்டு எத்தனை தெரியுமா? 1 2 3 4 5 6 வந்துட்டு. 5 முட்டையில் 6 5க்கு 5 தான் வரும். உருளைக்கிழங்கு போட்டோன்னா ஒன்று கூட வந்துட்டு. இப்போ தான் புரியுது. எவ்வளோ நேரம் ஜோர் பண்ணியிருக்கேன். கால் கை இழுக்கு. நாங்களும் அதுதானே விலைவாசி நெரும்புட்டோண்டு குழம்பு இங்கே 20 ரூபா. நீ போய் கேளு. என்ன ஏத்தாப்பில் ஒரு கடை இருக்குவார். ஏத்தாப்பில் ஒருத்தர் கமெண்டில் சொல்லியிருக்கா க்ளீன் யுவர் கிச்சன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அங்கே க்ளீன் எங்கே பண்ணேன்? ஷாக் அடிச்சிடாம ஆஃப் பண்ணு. க்ளீன் பண்ணால் இங்கேருந்து அங்கே தூக்கி வச்சா அங்கே விழுது. அங்கேருந்து தூக்கி வச்சா அங்கே விழுது. அப்போ நான் என்ன செய்வேன்? இது கூட தூக்கி வச்சுட்டேன். ஃபேன் போடணும்னு காய்க்கணுங்க. தயவுசெய்து வாழ்க்கையில் நீ வீடு தொடக்கூடாது. நேற்று நான் மனைவி கீழே வந்துருப்பேன். லைட் ஆஃப் பண்ணேன். வாழ்க்கையில் நீ வீடு தொடக்கூடாது. மழை காலம் முடியடி தொடக்கூடாது. சும்மா நீ நேற்று தூங்கல. வெறும் தூத்தேன்னு போய் சொல்லிட்டு சும்மா ரூமை தொடச்சு. தூக்கலையே. நான் தூத்தேன்னு சொல்லலையா? போய் சொல்ல மாட்டேனே. நான் ரூமையை தூத்த தொடச்சேன். பேப்பர் வைக்காம எதுவும் வந்துடும். தொடக்கிறது முடியல. லைட் ஆஃப் பண்ணதுமா ஒன்றா தண்ணி நானே கீழே கூட பார்த்தேன். நீ ஒழுங்கா பரவாயில்ல. உனக்கு இன்சூரன்ஸ் இருக்கு. எனக்கு இன்சூரன்ஸ் இருக்கா? எனக்கு எங்கே இன்சூரன்ஸ் நீ மாட்டை விட உடனே பாய்க்கிறோம். இன்சூரன்ஸ் யார் போட்டு வச்சிருக்கா? உடனே பாய்க்கிறோம். நான் போடுறேன். அவன் பேர்ல. என் பேரில் போட்டிருக்கீங்க. வேறு கையெழுத்து வாங்கணும். எவ்வளவு சும்மா நான் போட சொன்னீங்க. ஆமாம் நிரப்பாமல் எப்படி போட முடியும்? என்ன பெரிய எவ்வளோ சுச்சிக்கு விட. நான் யூடியூப் எடுத்துக்கிட்டு இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணாது. எல்ஐசி போடுன்னு முடியலாம் கிடையாது. நான் தலையே ஜீவம் தானே முடி போயிரும்.
வா முடியாதான் இருக்கும் நான் இங்கே தரேன். க்ளீனாக தான் இருக்குது, புட்டோண்டு இருக்குது. கிச்சன் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கணும். ஒன்றே ஒன்று தான் முடிஞ்சிட்டு. உனக்கு 4னா 4. 5 முட்டையில் 5 இருந்தது. உருளைக்கிழங்கு கொஞ்சம் போட்டனால 6 இருந்தது. உருளைக்கிழங்கு பிசைஞ்சு வச்சோம்ல, அதில் கொஞ்சம் போட்டேன் 6. 6ல் 2 சாப்பிட்டார். 2 3 எனக்கு என்ன ஆகலாம். உனக்கு இப்போ 4 இருக்குது முடிஞ்சிட்டு. கூட ரொம்ப பேசினேன்னா ஒன்றை தின்னுடுவேன். ஆமாம் 2 3 4 இருக்குது. அது வசனி நேற்று என் தலையை எப்படி தடவிட்டு இருந்தேன் நேற்று. முடி பூரா உழுது என்ன பொடிசால இருக்கு. ஓ முடி தான். ஏன் முடினா நீளமாக இருக்கும்ல, இன்னும் கொஞ்சம் நீளமாக இருக்கிறது ஏன் முடி இருக்கலாம். லாங் ஹேர் இஸ் மை ஹேர், ஸ்மால் ஹேர் உன்னோட. நீள முடி எனக்கு உள்ளது. இது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சிமிலர் சொல்லுவாங்க. சிமிலர் ஃபிகர் புரியுதால? உன் முடியோட என் முடி டபுள் இருக்கா, அப்போ சிமிலர் ஃபிகர் சொல்லுவாங்க. அது அப்படி வடச்சா டீச்சிங் சூப்பராக இருக்கா? இல்லை வெளியே தெரியல அங்கனே அடிப்போடு. ஐயோ வீட்டு முன்னாலே எதுக்கு என் முடிய தள்ளுத? உள்ளே தள்ளி போடு. சோறு பொங்க இவ்வளோ நேரம் ஆகுதே, நான் வேலைக்கு போய்ட்டு வந்து பண்ண முடியுமா சொல்லு? ஆ ஆ உங்கா நான் வீட்டில் இருந்தால் பண்ண முடியாது. எனக்கு தலைச்சி தோறதுக்கு போக முடியாது. ஆமாம் அது அங்கே கொண்டு போய் அவளுக்கு அனுப்பணும். எவள் அனுப்பிட்டு கிடக்கா. அவள் நம்மளை கொடுத்ததே தெரியலை. எப்படியா 300 ரூபா வாங்கலான்னு பார்த்தா. ஆ 300 ரூபா வாங்கலான்னு பார்த்தா. என்ன மேடம் வரலையா அப்படின்னு. நான் வரல, இந்த ஊருக்கு போய் தான் வரல. அது வேலை come all you put together. I just have to make an omelette. 1 into 20 rupees and outside. That's a risk to make it. அது கஷ்டம் தான் இருக்குது. அதான் 15 ரூபா வந்து ஆம்லெட் 15 இருக்குது. நைஸ் வச்சு தேங்கிட்டு அடிட் போட்டுட்டோம். அது சேனைக்கிழங்கு கருணைக்கிழங்கு அதெல்லாம் அவிச்சு தொலி இருக்கிறத எடுத்து போடலாம். ஸ்மால் போட்டுட்டோம். To remove the skin and you have to boil it and smash it and put it. அது இதனால் அவிச்சு தொலி உள்ளதை எடுத்துகிட்டு அவிச்சு அதை அப்படி செஞ்சு இதில் போட்டு சுடலாம். டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ज़्यादा टेस्ट होमवर्क तो ये डूबेगा। तब कर रहे थे जो उसमें चमड़ा रहता है उसका निकाल के उसे निकालना ऐसे to put it in the water. You have to boil it. After that remove the skin. You have to eat it. Smash it, put it in the omelette. You have to eat it. தொலி இருக்கிறதுல என்னென்ன இருக்கோ அதை அவிச்சு தொலி எடுத்துட்டு அதை வந்து கைட்டு பிசைஞ்சு இந்த இதில் போட்டு ஆம்லெட்டோட போடுங்க. சூப்பராக கொஞ்சம் நிறையாவும் இருக்கும். और जो चमड़ा रहता है उसको ऐसा निकाल के निकाल के उसको उबालने का चमड़ा निकाल के उसका स्मैश करके उसको ये खाने का बाई से ही हो।